ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது ட்ராமா பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹீரோயின் என் கல்யாண வாழ்க்கை ஒரு கல்லறை மாதிரி இருக்குன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் சொல்லிட்டு பக்கத்துல போறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உன்னை நீயே டெய்லி பாத்துக்கோ, எனக்கு உன்னை பாக்குறது எல்லாம் உன்னை இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்க கையில வச்சிருந்த ஸ்பூன் கை தவறி விழுந்துருது. அவரு அதை பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா அங்க இன்னொருத்தர் வராரு ஹேண்ட்ஸமா. அவரு நம்ம இவர் ஹேண்ட்ஸம்னே பாத்துக்கலாம். ஹேண்ட்ஸம் வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா அப்படியே இவங்களை பாக்குறாரு. அப்புறம் நான் தான் என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பாக்குறாரு. அப்புறம் அவர் பக்கத்துல வர்றாரு. நான் தான் இந்த வீட்டுல வேலைக்காரன், அது மட்டும் இல்லாம டிரைவரா புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கால்ல இருக்கிற ஸ்கிரீம் எல்லாம் அவரே எடுக்கிறாரு. இங்கதான் அவங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற செக்ரட்டரி ஒருத்தவங்க சொல்றாங்க, குட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க நிறைய ஜென்ட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் போய் பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க யாருமே ஒர்க் ஆகுங்கிற மாதிரி தோணல. இவங்க யாருமே பொண்ணு மயக்க மாட்டாங்க, வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க ரூம் நம்பர் மாறிடுது. அங்க நம்ம ஹேண்ட்ஸம் இருக்காருல்ல, அவரை யாரோ போட்டு அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னா தெரியல. அவரும் அடி வாங்குறாரு. அடி வாங்கினதுக்கு அப்புறமா என்னன்னா அவரு வெளியே வந்துடுறாரு. அப்ப அந்த டைம் அவருக்கு ஒரு கால் வருது. என்னன்னா விஐபி ரூம் 9க்கு வாங்க, 6க்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரு அந்த ரூம் நம்பர் மாறி இருக்கு, அது தெரியாம இவரு உள்ள போயிடுறாரு. அப்ப செக்ரட்டரி அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறா. இவரை பார்த்தோன்னே அவளும் இங்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. அவரு பக்கத்துல போயிடுறாரு. போனதுக்கு அப்புறமா சொல்றா, நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனாலுமே அவர் எதுவும் சொல்லல. அப்ப நீதான் அந்த மாஸ்டரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவரு வேற எதுக்காக வந்திருக்கா, நீ என்ன பைத்தியமா போ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஏய், நீ மாடல் தானே, மாடல் மாதிரி இங்கே ரொம்ப ஓவரா பண்ற, வா உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரேன் அப்படின்பா. நான் சொல்லுவேன், நீ சரியான பைத்தியம் போல, நான்சென்ஸ் மாதிரி பேசுற, உன் காசுலாம் யாருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இங்க பாரு, டேபிள்ல பாரு எவ்வளவு காசு இருக்கு, இது எல்லாமே நான் மாடலா சூஸ் பண்ண போறேன், அவங்களுக்கு தான் அப்படிங்கிற சொன்னா, ஏன் உன் மூளையில ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க ஒரு போட்டோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போட்டோ தான் காமிக்கிறாங்க. இவதான் பாய் ஃபேமிலியோட டாட்டர் இன்லா, கிராண்ட் டாட்டர் இன்லா. இவ புருஷனும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஆனா 5 வருஷமா தனியா தான் வாழ்றாங்க. அதனால இவளை நீ மயக்கணும், அதுக்காக தான் உனக்கு இந்த காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவரு அந்த போட்டோ வாங்கிட்டு, சரி இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் மயக்கிறதுக்கு நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டு, நான் உன செக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் கழட்டுறாங்க. அவங்க அப்புறம் செக் பண்ணிடுறாங்க. சரி நீ ஓகே தான் சொல்லிட்டு அவங்களவே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க செக்ரட்டரி. இதுக்கு அவருக்கு அமௌண்ட் கொடுத்துட்றாங்க 5 மில்லியன். எனக்கு எவிடன்ஸும் வேணும், அவ பாய் ஃபேமிலியை ஏமாத்துறாங்கிறத அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இவர் இங்க வேலைக்கு செஞ்சிருக்காரு. நம்ம ஹீரோயின் ஒயின் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹேண்ட்ஸம் வருவாரு. வந்ததுக்கு அப்புறமா, மேடம் நான் வேணா உங்களுக்கு ஓபன் பண்ண ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை, நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரனா இல்ல என்ன சூப்பர்வைஸ் பண்ண வந்திருக்கிறியான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நான் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க எங்க எலக்ட்ரிக் பாட்டில் ஓபனர் இருந்தா எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல மேடம் இங்க எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மேம் இப்ப ஒயினை இப்படி எல்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ், இப்படி எல்லாம் வச்சிருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. கடைசியில அவரே கையை பிடிச்சு தள்ளி விட்டுருவாரு. உடஞ்சதுக்கு அப்புறமா அவங்க காலில எல்லாம் இந்த கண்ணாடி பாட்டில் குட்டிரும். அப்ப இவருதான் அதெல்லாம் எடுப்பாரு. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, மேடம் நீங்க ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே அப்படின்னாட்டு, இல்ல நான் சொன்னேன்ல இது ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு, இப்ப பாருங்க அதெல்லாம் கொட்டி இதாயிருச்சு, நீங்க எங்கேயும் நகராதீங்க, ஏன்னா நகர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கீறல் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, இவரே அவங்கள போய் தூக்கிடுவாரு. தூக்கத்துக்கு அப்புறமா, வாங்க உங்களுக்கு போய் நான் அவனே மருந்து போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்ப இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பாத்துப்பாங்க. மேடம் நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு மெடிசன் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லுவாரு. சொல்லிட்டு அவரு போகும்போதுதான் அவர் கையிலயுமே காயம் ஏற்பட்டிருக்கும். அதை அவங்க பாத்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா, பாரு உனக்கும் தான் கையில இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்க. பரவாயில்ல, நான் போய் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரேன், சின்ன காயம் தான் அப்படிங்காங்க. சின்ன காயமோ பெரிய காயமோ ஃபர்ஸ்ட் காயத்துக்கு மருந்து போடணும், இல்லைன்னா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க நான் சரியா பாத்துக்கலன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அவருக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. போட்டுட்டு சொல்றாங்க, கொஞ்சம் எரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களே அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பேண்டேட் எல்லாம் போட்டு விட்டுறாங்க.
அப்பதான் வந்து இவரு ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. இவரு என்ன நினைச்சு பாப்பாருன்னா, இவரே வந்து அந்த கீழே உடஞ்ச பாட்டில் இருந்து ஒரு பீஸ எடுத்து இவரே வந்து இவர் கைய கிழிச்சிருப்பாரு. அதத்தான் வந்து நம்ம ஹான்சம் வந்து நினைச்சு பாத்துட்டு இருக்கிறாரு. இப்போ பேண்டேட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, என்ன ஒரு அழகான கை, இதுல வந்து கீரல் விழுந்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ. நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, 2 நாள் தண்ணியில எல்லாம் கை விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமா, மேடம் நீங்க இன்னும் எவ்வளவு கைண்ட் ஹார்ட்டடா இருக்கீங்க, இப்படியே எப்பவும் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு புரியல, எப்பவும் இருனா என்ன நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி நாளைக்கு போய் நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும், அதுக்கு வந்து நீ தான் வந்து என்னை கொண்டு போய் அங்க விடணும் நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து போயிடுவாரு. போனதுக்கு அப்புறம் அவர் திரும்பி சொல்லுவாரு, இன்னைக்கு வந்து சார் வந்து வீட்டுக்கு வரமாட்டாருன்னு சொல்ல சொன்னாரு, அதனால உங்களுக்கு எதுவும் பிளான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. வரலையா, எனக்கெல்லாம் எந்த பிளானும் இல்ல, நாளைக்கு போறதை மட்டும் நீ அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து மீட் பண்றாங்க ஒரு காஃபி ஷாப்ல போய். அப்போதான் வந்து அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க, என்ன பார்க்க நீ ரொம்ப வியர்ட் ஆயிட்டே வர, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. நீ நான்சென்ஸ் மாதிரி பேசாத, ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இல்ல நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அழுது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி போயிடுச்சா, உன் ஹஸ்பண்ட பத்தியே இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து சொல்லுவாங்க, எப்படியா இருந்தாலும் 2 பேருமே வந்து 5 வருஷமா தனித்தனியா தான் இருப்பீங்க, ஆனா ஏன் நீங்க ஒன்னும் டிவோர்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப இவங்க ஃப்ரெண்டை பார்த்து கேட்பாங்க, நீயும் உங்க ஹஸ்பண்ட் கூட தான் தனித்தனியா இருக்கீங்க, நீங்க மட்டும் ஏன் டிவோர்ஸ் பண்ணல அப்படின்னாங்காட்டி, இல்ல நாங்கெல்லாம் எவ்வளவு ஒத்துமையா இருக்கிறோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்லுவாங்க ஒரு சீக்ரெட். அவங்க ஃப்ரெண்டு என்னன்னா, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாருன்னா 3 நாள் வந்து வீட்டுலதான் தங்குவாரு, அதனால அவர் நான் எப்படி எல்லாம் பாத்துக்குவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு, இப்ப நீ தனியா இருக்கிறது நல்லதெல்லாம் இல்ல, நீ ட்ரிங்க்ஸும் பண்ணாத, இங்க பாரு உனக்கு தகுந்த மாதிரி யாரையாவது சூஸ் பண்ணிக்கோ, இங்க பாரு ஹேண்ட்ஸம் பாய்ஸ் எல்லாம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அவங்க போட்டோஸ்ல நிறைய பேர் காமிப்பாங்க. அப்ப வந்து இவங்களை தூக்கி இருப்பார்ல அந்த ஹேண்ட்ஸம், அதை நினைச்சு பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இதே மாதிரிதான் வந்து எங்க வீட்டுக்கு வந்த புது டிரைவருமே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன டிரைவரா அப்படிங்கிற மாதிரி, இல்ல அவரு டிரைவரு, அது மட்டும் இல்லாம ஹவுஸ் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி ரொம்ப நாளைக்கு வந்து இப்படியே தனியாலாம் இருக்காத, சீக்கிரமா யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அதான் அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு ட்ரெஸ்ஸை காமிப்பாங்க. இங்க பாத்தியா, இதுதான் வந்து என் புது ட்ரெஸ், இது என் ஹஸ்பண்ட்காக தான் வாங்கினேன், அதனால வந்து இதை உனக்கே தரேன், நீயே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ ரொம்ப போர் அடிக்கிறப்போ நான் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. அப்பதான் அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அவங்க ஹேண்ட்பேக்ல வச்சிருவாங்க. இந்தா போய் இதை யூஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பேசாம போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததுமே அந்த ஹேண்ட்பேக் வந்து ஹேண்ட்ஸம் கிட்டதான் கொடுப்பாங்க. அவரும் அந்த ஹேண்ட்பேக் வாங்கி வைப்பாரு. வச்சதுக்கு அப்புறமா வந்து அப்படியே கை 2 டச் ஆயிருமா, அப்ப இவங்களுக்கு ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அங்க கீழே வந்து ஸ்லிப்பர் இருக்கும், அதை எடுத்து கொடுப்பாங்க. மேடம் இந்தங்க உங்க ஷூவை கழட்டிட்டு இந்த ஷூ போட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு மாதிரி, அவங்களுக்கு ஒரு மாதிரி இவங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷையா இருக்குமா, அப்ப வந்து அவரே வந்து அவங்க காலை பிடிச்சி அந்த ஷூவை கழட்டி விட்டுட்டு இந்த ஸ்லிப்பரை வந்து போட்டு விடுவாங்க. இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷை ஃபீலாவே இருக்கும். அவங்க செப்பல் போட்டுட்டதுக்கு அப்புறமா நான் ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து போயிருவாங்க. போனதுக்கு அப்புறமா வந்து அங்க வந்து ஹேண்ட்பேக் இருக்கும். அந்த ஹேண்ட்பேக்கை வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அப்பதான் வந்து தெரியும் அதுல ட்ரெஸ். அங்க பாரு, இந்த லேடி வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. இவங்க வந்து படுக்கலாம்னு சொல்லிட்டு படுப்பாங்க. ஆனாலுமே இவங்களுக்கு வந்து தூக்கமே வராது. ஏன்னா அவரை பார்த்தது, அவர் வந்து அவங்க காலை தொட்டது, இதேதான் வந்து அவங்களுக்கு மைண்ட் வந்து டிஸ்டர்பாவே இருக்கும். அதனால அவங்களுக்கு தூக்கமே வராது. அதை பத்தியே திரும்ப திரும்ப நினைச்சிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தூக்கமே வரலன்ட்டு அவங்க ஹேண்ட்பேக் எடுப்பாங்க. ஹேண்ட்பேக்ல இருந்து அந்த ட்ரெஸ் எடுத்து பார்ப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டிருந்தா ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் வருமோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து இவங்க போட்டுப்பாங்க. போட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க கண்ணாடியில. அப்ப சடனா வந்து லைட் ஆஃப் ஆயிடும். லைட் ஆஃப் ஆனோடனே வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப பயந்துருவாங்க. பயந்து போய் யாராவது இருக்கீங்களான்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. பவர் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தேடிக்கிட்டே வந்து ஹான்சம் கிட்டதான் வருவாங்க. ஹான்சம் பேர் வந்து செங்கு ரூமுக்கு வந்துருவாங்க. அப்ப வந்து அவர் கேட்பாரு, மேடம் நீங்க இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல சடனா வந்து பவர் ஆஃப் ஆயிருச்சு, அதனாலதான் வந்தேன், எனக்கு வந்து லைட் போயிடுச்சுன்னா வந்து நைட் பிளைண்ட்னஸ் இருக்கு, எனக்கு இருட்டுல இருக்கிறது எதுவுமே கண்ணு தெரியாது, என்னால இருட்டுல பார்க்கவும் முடியாது, அதனால நீ ஃபர்ஸ்ட் போய் அதை ரிப்பேர் பண்ணி என்னன்னு சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்கள வந்து தொட்டுருவாங்க. தெரியாம ஐயோ
சாரி சாரி தெரியாம தொட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமா வந்து அவங்கள வந்து அவர் ரொம்ப பிடிச்சி இழுத்துப்பாரு. இழுத்ததுக்கு அப்புறமா வந்து ஹக் பண்ணுவாரு. இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். என்ன பாடி மேனேஜ்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அதெல்லாம் விட்டு ஃபர்ஸ்ட் வந்து போய் சுவிட்ச் ஆன் பண்ண, அதான் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே அவர் விடமாட்டாரு. வந்து நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற, நீ பண்றதெல்லாம் தப்பு, எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால என்ன, அவரு இருந்தா இருந்துட்டு போகட்டும், நான் என்ன பண்ணேன், நான் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அவர் செங்கு சொல்லிட்டே இருப்பாரு. இவர் இப்படி எல்லாம் பேசுறதுக்காக வந்து நீ போய் ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க போலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப டவல் வந்து அந்த டார்ல மாட்டிடுது. அப்ப கரெக்டா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து லைட் எல்லாம் ஆன் பண்றாங்க. இவளை வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க, ஆனாலும் இவ போகவே இல்லை. இவங்க 2 பேர் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு வந்து விடாம இவங்களை வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போகாதீங்க போகாதீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமா நீங்க வந்து அவர் ஒய்ஃபாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. நீ ஃபர்ஸ்ட் வீடு, நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனாலுமே அவங்கள அவர் விட மாட்டாரு, கிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாரு. இவங்க புடிச்சு தள்ளி விடுறாங்க. இருந்தாலுமே வந்து அவர் என்ன சொல்றாரா, இல்ல இல்ல நீங்க போக கூடாது, நீங்க கீழே வியர் பண்ணிருக்கிறத வந்து வேற யாரும் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அவர் வந்து தேடிட்டே வந்து ரூம் கிட்ட வந்துடுறாரு. இல்ல என்ன கொஞ்சம் பேச விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ எதுவும் பேசாதேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாயை மூடிடுறாங்க. அப்ப வந்து இவருமே வந்து ரூம் பக்கத்துல வந்துடுறாரு. ரூம் பக்கத்துல வந்து ரூம் வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த டைம் பார்த்து கரெக்டா வந்து இவருக்கு வந்து ஒரு கால் வந்துடும். அதனால வந்து இவர் வந்து கால் பேசுவாரு. கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ரூமை வந்து ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோர்ஸா வந்து ஓபன் பண்ணிடுவாரு. ரூமும் வந்து ஓபன் ஆயிரும். இப்ப கரெக்டா இவங்க வந்து ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அதான் கேட்பாங்க, எவ்வளவு டைம் கூப்பிட்டேன், நீ வீட்டுலதான் இருக்கியா, ஏன் நான் கூப்பிட்டது உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்பாரு. இல்ல நான் குளிச்சுட்டு இருந்தேன், அதனால நீங்க கூப்பிட்டது கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க, என்ன அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டெல்லாம் போய் கழட்டி விட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீ பண்ணாத, விடு, ஏன் நீ இப்படி இது பண்ற அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் வந்து நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், எனக்கு ரொம்ப வேலை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்லுவாங்க, நான் எனக்கு எப்படி ரெடியா இருக்கேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் சொல்லிட்டு, எதுக்கு நீ ரெடியா இருக்கிற, எப்ப பாரு நீ படுக்கிறத பத்தி ஏதாவது யோசிப்பியா, இதை பத்தி எல்லாம் யோசிக்காத, உனக்கு எனக்கும் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நானும் நீங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, நம்ம க்ளோஸா இருக்கிறது என்ன தப்பு, இது நார்மலா எல்லாரும் பேசுறது தானே, இதுல நீங்க தப்பு கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணனதே தப்பு தான், உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே சொல்றாங்க உனக்கு காசுக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால எனக்கு இதை சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு அப்புறமா அவங்களை பிடிச்சி பெட்ல தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டதுக்கு அப்புறமா அவங்க அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, அது வந்து பாத்துறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க மேல போட்டிருக்க ட்ரெஸ் ஓபன் பண்ணி பாக்குறாரு. இவ்வளவு வயசாச்சு ஆனாலுமே நீ இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ற பாரு, இவ்வளவு சீப்பா நீ பிஹேவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் மாதிரி அசிங்கமா பேசிடுறாரு. ஏதோ அசிங்கமா பேசிடுறான்னு சொல்லிட்டு இவங்க கத்துறாங்க. அதுக்கு வந்து நீ ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆகுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பதான் வந்து இந்த செங்கு நினைச்சு பாக்குறாங்க, உண்மையாவே இவங்க வந்து கல்லறையில தான் இருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இவ்வளவு ரூம்குள்ளதான் மறைச்சு வச்சிருப்பாங்களா, அவங்க தெரியற மாதிரி வருவாரு, ஆனால் பார்க்காம போயிடுவாரு. அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, ஹீரோயின் நான் அவனை டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க போனதுக்கு அப்புறமா இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுவாங்க. இதெல்லாம் நம்ம செங்குக்கு வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்து கஷ்டமா போயிடும். அப்பதான் அவர் நினைச்சு பார்ப்பாரு, உண்மையாவே வந்து நம்ம மீட் பண்ணதை நினைச்சு பார்க்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் இவரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு அவங்க ஹஸ்பண்ட். எவ்வளவு ஈஸியா டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்ற, டிவோர்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட இருந்து காசு வாங்கலாம்னு பாக்கறியா, எங்க பாய்ஸ் ஃபேமிலில இருந்து ₹1 காசு கூட உனக்கு தரமாட்டோம், அந்த ஐடியாலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து அவங்க செக்ரட்டரி வந்துருவாங்க. அவர் சொல்லுவாரு, உன எத்தனை டைம் சொல்லியிருக்க வீட்டுக்கு வராதேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. இல்ல செங்கு குரூப்ல வந்து மீட்டிங் இருக்கு இன்னைக்கு நைட்டு, நான் தான் போன் பண்ணி கேட்கலான்ட்டு இது பண்ணா நீங்க போனே அட்டன் பண்ணல, அப்புறம் வீட்டுக்கு வரதை விட்டா எனக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஏதோ சைன் வாங்க வந்திருப்பாங்க. அவரு சைன் போட்டுருவாரு. அந்த டைம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க பின்னாடி கிளாஸ் இருக்கும், அதுல வந்து டேப்லெட்டை வந்து இவங்க வந்து கலந்துருவாங்க. கலந்ததுக்கு அப்புறமா வந்து என் பிளான் எப்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது பாரு, உனக்கு தான் அந்த ஹீரோயினை பார்த்து சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா வந்து அப்புறம் கேக்குறாங்க, நீங்க எப்ப அவளை டிவோர்ஸ் பண்ண போற அப்படின்னு சொல்றாங்க. இது அவளோட சொத்து, எங்க ஃபேமிலி சொத்து எல்லாமே எனக்கு வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா டிவோர்ஸ் பண்ணிடுறேன், நீ ஃபர்ஸ்ட் இப்ப கிளம்புன்னு சொல்லி அவங்க வந்து கிளம்ப வச்சிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து பால் வச்சிருக்கிறாருல, அந்த பால்ல வந்து அவங்க மயக்க மருந்து கலந்துட்டாங்க. அதை எடுத்துட்டு போய் அவங்க ஒய்ஃபுக்கு தான் வந்து இவர் கொடுக்க போறாரு. அவங்க ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க. அப்பதான் வந்து இவர் அந்த பாலை குடிச்சிட்டு, இப்படி எல்லாம் நீ பண்ணாத, நான் சொன்னதுதான் தப்பு, என்ன நீ மன்னிச்சிரு, இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு, ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் வேணாம் வேணாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவங்களும் பாலை வாங்கி குடிச்சுப்பாங்க.
பால் குடிச்சதுக்கு அப்புறமா அவரு சொல்லுவாரு, நீ தூங்கு, நான் எனக்கு கொஞ்சம் கம்பெனில வேலை இருக்கு, நான் போய் அதை ஃபர்ஸ்ட் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து அவரு கிளம்பிடுவாரு. இவங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் டே ஹீரோயினுக்கு வந்து கோல்டா இருக்கும். அதனால வந்து செம்பு இருக்கிறாங்கல்ல, அவங்கதான் வந்து டேப்லெட் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து டேப்லெட் போட்டுப்பாங்க. டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணி குடிச்ச கிளாஸ வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பாப்பாங்க, அங்க வந்து வெப் கேமரா இருக்கும். அதை நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இது என்ன, இது வெப் கேமரா எல்லாம் இருக்கே, இது வந்து சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு ஒண்ணு புரியல, நீ ஏன் எங்க வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம நீ ஏன் என்கிட்ட க்ளோஸ் ஆகுறதுலயே குறியா இருக்கிற, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் இதை பத்தி இன்னும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவர் தான் கேட்பாரு, என்ன உங்களுக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு. நான் உன்னை பாத்துருக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. அதான் சொல்லுவாங்க, என்னாச்சுன்னா நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து மீட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் வந்து நான் உங்களை வந்து இப்ப இப்படி பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாஷ்பேக் போவாங்க. என்னன்னா இவர் வந்து சூசைட் கமிட் பண்றதுக்காக வந்து பாத்டப்ல வந்து படுத்திருப்பாரு, சூசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க வந்து மூச்சு இருக்கான்னு தொட்டு பார்ப்பாங்க. அப்புறம் அவர் சொல்லுவாரு, உங்க வேலையை என்னன்னு பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து பேசிட்டு இருக்கும்போது இவரை பிடிச்சி வந்து தண்ணியில இழுத்துருவாங்க. இவங்களும் வந்து அப்படியே வந்து மேல படுத்துருவாங்க. படுத்துட்டு 2 பேருமே வந்து அப்படியே க்ளோஸா வந்து ஒருத்தவங்க வந்து பாத்துப்பாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, சாகமும் நினைக்கிறது வந்து தண்டனை இல்ல, வாழ்ந்து காமிக்கிறதா வந்து தண்டனை அடுத்தவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண பாத்தியா, அதை நான் உண்மை நம்பிட்டுதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் சொல்லுவாங்க, நான் எதுக்கு இங்க வந்தேன்னா என்ன ஒருத்தவங்க காசு கொடுத்து வந்து இங்க வந்து வேலைக்கு இருக்க சொன்னாங்க. அப்ப வந்து யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. யாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன், ஆனா கண்டிப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ்க்கு வந்து இவங்களை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. இவங்க 2 பேரும் வருவாங்க. வரும்போது வந்து அங்க வேலை செய்யறவங்க என்னன்னா, நீங்க உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் யார் தெரியுமா, என் ஹஸ்பண்டோட கம்பெனி தான் இது, நான் ஏன் உள்ள போகக்கூடாது, முன்பதிவு வாங்கிட்டு தான் உள்ள போகணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு அவங்க வந்து சண்டை போட்டுருவாங்க. சண்டை போட்டதுக்கு அப்புறம் நான் உள்ள போய்தான் அதான் சொல்லிட்டு போயிருவாங்க. உள்ள வராங்கன்னு சொல்றதுக்காக அவங்க வந்து ரிசப்ஷன் வந்து கால் பண்ணுவாங்க. ஆனா இவர் கால்லாம் எடுக்க மாட்டாரு. இவரு செக்ரட்டரி கூட வந்து இவர் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப இவங்களும் வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க, பக்கத்துல வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து கதவை ஓபன் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்களும் ஓபன் பண்ணி வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து இவர் என்னன்னா அவங்க வந்து டேபிள் கடியில வந்து ஒழிச்சு உட்கார வச்சிருவாரு. உட்கார வச்சுட்டு சொல்லுவாரு, என்ன நீங்க வந்திருக்க அப்படிங்காட்டி, இல்ல ரொம்ப நாள் ஆச்சு, நீங்களும் வரவே இல்லை, அதனாலதான் நான் வந்தேன், ஆனா என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க, அவங்க ஆபீஸ்க்கு வரதா இருந்தா ரிசர்வ் பண்ணிட்டு தான் வரணும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் அவரு நடந்துக்கிறதுல ஒரு மாதிரி இருக்குமா, ஏன் என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் கால் என்னாச்சுங்காட்டி அவர் டேபிள் கடியில விழுந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டா, இல்ல கால் விருத்துக்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி என்ன எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனாலுமே அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ரொமான்ஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அவங்க செக்ரட்டரி. ஆனா வந்துமே இவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து தப்பாதான் படுது. அப்ப அவர் சொல்லுவாரு, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் இவங்க கேட்பாங்க, இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இவர் யோசிச்சுட்டு சொல்லுவாரு, என்ன நாள், செம்பு குரூப்ஸோட வந்து நம்ம வந்து இன்னைக்குதான் வந்து கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போறோம், நானே மறந்துட்டேன், நல்ல வேலை ஞாபகப்படுத்துறதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவர் சிரிப்பாரு. இவரு வந்து சொல்லுவாரு, இன்னும் நான் உங்களுக்கு வந்து கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், மறக்காம சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்துருவாங்க. அப்ப அங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அப்பதான் செம்பு வந்து பாத்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க, இவங்கதான் வந்து எனக்கு காசை கொடுத்து இங்க வந்து இது பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்கதான் வந்து ஹஸ்பண்டோட செக்ரட்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களையும் உங்க ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப நாளா வந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, அதனாலதான் வந்து காசை கொடுத்து உங்களை வந்து வெளியே துரத்துறதுக்காக இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க, உள்ள உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சான்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு, இன்னைக்கு வந்து எங்களோட 10வது ஆனிவர்சரி, ஆனா நீ என்ன உண்மையாவே ஏமாத்திட்டு இருக்க, 2 நாயை நான் வெளியே தொட்டாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்க. ஹீரோ வந்து ஏதோ சமைச்சிட்டு இருக்கிறாரு. அப்பதான் சொல்றாங்க, நான் ரொம்ப நாளா வந்து இந்த குரூப்ல இன்வால்வ் ஆனங்காட்டி எத்தனை சீட்டிங் நடந்திருக்கு தெரியுமா, இவரு இந்த சொத்துல இவ்வளவு சாப்பிடுவாரு நான் நினைச்சே பார்க்கல, அது மட்டும் இல்லாம கேமராலாம் வந்து இவர் இன்ஸ்டால் பண்ணிருக்காரு, என்ன வந்து 2 பேருமே வந்து ஏமாத்திட்டு அவங்க பேர்ல வந்து சொத்தை மாத்திக்கிறதாக இருக்கிறாங்க, நான் நினைச்சா அவர் நல்ல ஒரு ஹஸ்பண்ட், ஆனா அவர் ஹஸ்பண்டே இல்ல, இவர் பாய் ஃபேமிலிக்கே ஒரு கெட்டவரு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இவங்க ரொம்ப புலம்பிடுறாங்க. அப்ப வந்து அவர் இவங்களை சீப்புன்னு சொன்னார்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க.
இவங்க ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சவங்கதான் ஹீரோ இங்க இருக்காருல, அவர் சொல்லுவாரு, மேடம் அந்த கேபின் வந்து கொஞ்சம் தள்ளி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தள்ளினதுக்கு அப்புறம் அங்க பார்த்தோம்னா நிறைய கிஃப்ட் ஃபிளவர்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. வாவ் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு தான், நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உங்க என்னதான் இது உங்களோட 10வது ஆனிவர்சரியா இருந்தாலுமே வந்து பரவாயில்ல, இதை நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க போய் பூவை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, நல்ல வாசமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவரு வந்து அங்க இருக்கிற ஒரு பூ எடுத்து இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா வந்தா லேடியுமே நீங்களுமே வந்து ரொம்ப ஸ்மெல்லாவும் பியூட்டிஃபுல்லாவும் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறமா இவங்க வந்து டைனிங் டேபிள்ல கூட்டிட்டு வந்து அவங்கள வந்து உட்கார வைப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருவாங்க. என்ன நீ எனக்கு வேற ஏதாவது சர்ப்ரைஸ் எதுவும் வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல இன்னைக்கு என்னதான் உங்க ஆனிவர்சரி மட்டும் இல்ல, பர்த்டேவும் கூட தான், அதனால அதை நம்ம வந்து ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இன்னைக்கு வந்து 10வது ஆனிவர்சரி, ஆனா என் ஹஸ்பண்டுக்கு வந்து சுத்தமா ஞாபகமே இல்ல, இப்பதான் வந்து எனக்கு நல்லா புரியுது நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்றாங்க. ஆனாலுமே வந்து அவங்க 2 பேரையும் வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சென்று சொல்றாரு. அப்பதான் வந்து ஹீரோயின் சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட்க்கும் அவங்க செக்ரட்டரிக்கு வந்து இந்த கதை ஏற்கனவே நமக்கு தெரியுங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செம்பு சொல்றாரு, நம்ம எது பிளான் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸா பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, அவங்க கிட்ட இருக்கிறத ஒண்ணா நான் எப்படி அழிக்கிறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நம்ம அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் செக்ரட்டரி சொல்றா, நான் வந்து கன்சீவா இருக்கேன், என் குழந்தைக்கு வந்து ஒரு பேரும் இல்ல, ஒரு ஸ்டேட்டஸுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு அவங்க டெசர்ட் கேக் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதனால இதை சாப்பிடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் எடுத்து அவருக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டதுக்கு அப்புறமா வந்து இவங்க நினைச்சு பாக்குறாங்க, என்னன்னா வந்து எனக்கு பாய் உன்னோட சொத்து வேணும், அவளோட சொத்து வேணும், எனக்கு வந்து நீ எல்லாம் முக்கியம் இல்ல, சொத்துதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ நினைச்சிட்டு இருக்கா. இங்க வந்து 2 பேர் வந்து இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ நம்பணும்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் ரொமான்ஸ் பண்றத போட்டோ எடுத்து வந்து அந்த செக்ரட்டரிக்கு வந்து அவரு வந்து அனுப்பி வைப்பாரு. அவளும் அந்த போட்டோவை பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னா வந்து, எப்பாடி நடத்து நீ எப்படியா இருந்தாலும் உன்னை நான் என்ன பண்றேன் பாரு, இன்னும் 3 நாள்ல வந்து இதை வந்து எல்லாத்துக்குமே வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் காமிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவ்வளவு நினைச்சிட்டு இருப்பா. ஹீரோயின் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. எங்க ரெடி ஆகுறாங்கன்னா, அதான் ஹஸ்பண்டோட தாத்தாக்கு வந்து 80th பர்த்டே, அவரு தான் வந்து பாய், அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்து இவங்க வந்து ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க கேட்பாங்க, என்ன சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. நீ அவங்க என்னன்னு கூப்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க. மேடம்னு கூப்பிடுற, ஏன் மேடம்னு கூப்பிடுற, சிஸ்டர்னு கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டரா, எல்டர் சிஸ்டர்னு கூப்பிடுறையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களுக்கு அவருக்கு அப்படியே மாதிரி ஆயிரும், என்னதான் சிஸ்டரா இருந்தாலும் நான் எவ்வளவு குட்டா இருக்கேன்னு பாத்துக்கோ அப்படிம்பாங்க. சரிவா எனக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுவாங்க. இது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நீங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் வந்து ட்ரெஸ் போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறமா பின்னாடி ஜிப்பை க்ளோஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுமே வந்து ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணி விடுவாங்க. ட்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து செங்கு கிட்ட வந்து க்ளோஸா போவாங்க. போனதுக்கு அப்புறமா வந்து நாமுமே வந்து அடாப்ட் ஆக வந்து லேர்ன் பண்ணிக்கணும், இல்லைன்னா நம்ம 2 பேரும் வந்து எப்படி வந்து கோஆபரேட் பண்றதுன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படியே அந்த ட்ரெஸ் போட்டுட்டு கீழே வந்து இறங்கி வருவாங்க. அங்க இவங்க ஹஸ்பண்ட் உட்காந்து இருக்கிறவர் வந்து எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறமா வந்து, நீ ரொம்ப ரீசெண்டாவே ரொம்ப அழகா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீ வீட்டுல இப்படி எல்லாம் ட்ரெஸ் போடுவேன்னு தெரியல அப்படிங்கிறாரு. நீங்க வீட்டுக்கு வந்தாதானே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, இன்னைக்கு என் தாத்தாவோட 18th பர்த்டே, முன்னாடியே வந்து அவர் சொன்னாரு இல்ல, அவர் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வந்து எனக்கு மாத்த போறேன்னு சொல்லிட்டு. ஆமா சொன்னாரு, ஏன் அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இல்லையான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்ல, நான் இருக்குது, அவரு எனக்கு எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து உனக்கு கொடுத்துட்றேன், ஏன்னா நீ தான் வந்து 1 and only கிராண்ட் டாட்டர் இல்ல பாய் ஃபேமிலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமா இவர் வந்து அவரை பிடிச்சி இழுத்து பக்கத்துல உட்கார வச்சதுக்கு அப்புறமா வந்து, சரி இன்னைக்கு நைட் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இது பண்ணிருப்பாங்க. இவங்க தான் வந்து அவங்க தாத்தா.
தாத்தாவுக்கு வந்து எல்லாருமே வந்து பர்த்டே விஷஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இவங்க ஒய்ஃபு போவாங்க, 2 பேரும் வந்து விஷ் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு கேட்பாங்க, ஏன் இப்ப கொஞ்ச நாளா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற, ஏன் என் பையன் ஏதாவது டார்ச்சர் பண்றானா சொல்லு, நான் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க இப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு இவரெல்லாம் அப்படி பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க, என் பேபியை போய் நான் இப்படி எல்லாம் பண்ணுவேனா தாத்தா, அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தாத்தா சொல்லுவாரு, பரவாயில்ல, எவ்வளவு லாங் டேஸ் ஆனாலுமே 2 பேருமே லவ் பண்றீங்க, பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்க எல்லாரும் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு தாத்தா போயிருவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, தாத்தா ரொம்ப எல்லாம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் வந்து சொல்லுவாரு, இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க என்னன்னா வந்து இன்னைக்கு ஏதாவது பண்ணி அவளை வந்து பாய் ஃபேமிலிக்கு முன்னாடி வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி செந்துட்ட வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா வந்து அவங்க 2 பேரும் வராங்க, இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இவங்க ஒயின் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஹீரோயினுக்கு. ஹீரோயினும் வந்து அந்த ஒயினை வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா 2 பேரும் ஒரு மாதிரி 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி பாத்துக்கிறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேக்குறாரு, என்ன இது, என் டிரைவர் இன்னைக்கு பார்க்க ரொம்ப பெட்டியா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, உங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி அவர் கேக்குறாரு. அப்பதான் வந்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உங்களுக்கும் உங்க செக்ரட்டரிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குதுல்ல, அந்த மாதிரிதான் எங்களுக்குள்ளேயும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் இவரை சொல்லுவாரு, ஐயா செக்ரட்டரி வந்து பார்ட் டைம் தான், அவளை பார்த்துலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிருவாங்க. அவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கையில இருந்து ஒரு பிரேஸ்லெட் வந்து கீழே போட்டுருவாங்க. போட்டப்ப வந்து இவர் நம்ம ஹீரோ சார் செந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாரு. அப்பதான் வந்து இந்த செக்ரட்டரி நினைப்பா, இந்த ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் என்னதான் நடக்க போகுதோ, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பேசிட்டு இருப்பா. பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறமா இந்த செங்குவும் ஹீரோயினும் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா ரூம்குள்ள வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து செக்ரட்டரி வந்து டோர் ஓபன் பண்ணி வந்து பாத்துட்டு இருப்பா, இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணா, போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுவா. அப்ப வந்து தாத்தாக்கு கேக் கட் பண்ண டைம் ஆயிடுச்சு, வா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. எங்க உன் ஒய்ஃப்னு கேட்பாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, உன் ஒய்ஃப் வந்து அங்க யாரு கூடயோ தப்பு பண்றாங்க அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அப்ப இவரு சொல்லுவாரு, இல்ல அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறா அப்படிமா. என்ன, என் பேத்திக்கு உடம்பு சரியில்லையா, எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க, நானே வந்து பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க ரூமுக்கு. என்னாச்சு, என் பேத்திக்கு நல்லா தானே இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அந்த தாத்தா. இவங்க 2 பேரும் வந்து ரூம்குள்ள வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கதவை வந்து ஓபன் பண்ணலான்ட்டு போவாங்க. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.